வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ குரு பெயர்ச்சி பலனை மே மாதம் 1ஆம் தேதி 2024 கரெக்டாக 1 இயருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். நீங்கள் என்ன குழப்பிக்கிறீங்கன்னா, குரு பெயர்ச்சியில் இப்போ கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, கடகராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா பலன் வந்திருக்கு, ஆனால் மாத பலன் அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நல்லா தெளிவுபடுத்திடுறேன். குருங்கிறது அவுட் ஆஃப் 9ல் ஒரே ஒரு பிளானெட். ஏன் குரு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம்? ஏன் சூரிய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சந்திரனுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் செவ்வாயுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சுக்கிரனுக்கு பேசலை? அவங்களாம் வந்து எவ்ரி மந்த் அவங்க டிரான்சிட் ஆகிடுவாங்க. இப்போ சூரியன்லாம் வந்து மந்த்லி, சுக்கிரன்னா மந்த்லி, செவ்வாய் வந்து 45 டேஸு, சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியாக கடந்துருவார். சனி தான் 2.5 வருஷம் தான் சனி பெயர்ச்சியை பற்றி பேசுவோம். ராகு கேது 1.5 வருஷம், குரு 1 வருஷம். இதில் வந்து அந்த அந்த டாமினேஷன் வந்து குருவுக்கு வந்து பவர் அதிகம். குரு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானெட். அவர் எப்போல்லாம் நல்ல ஸ்கோரில் வராரோ அப்போல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வச்சிருவார். இல்லைனா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டே இருக்குது. இப்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா, மே மந்த்துக்கும் மந்த்லி டிரான்சிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்லி. மே மந்த் குரு பெயர்ச்சி நடக்குது, அது சில ராசிக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் அதே மே மாதம் அந்த ராசிக்கு மற்ற பிளானட் சரியாக இல்லாத போது அந்த மந்த்லி டிரான்சிட்டில் சில பர்டிகுலர் ப்ரிடிக்ஷனை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்கிறோம். இந்த கிளாரிட்டி தான். ஸோ மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது மே மாத பலன் அப்படின்னு சொன்னால், அது 9 பிளானட்ஸோடைய காம்போவில் வரக்கூடிய ப்ரிடிக்ஷன். அந்த 9 கோள்களுடைய சாதக பாதகங்களை பற்றி பேசுறது. அந்த இடத்துல குரு மட்டும் நல்லா இருக்கும். அதுதான் நீங்கள் அந்த கிளாரிட்டியை புரிஞ்சுங்க. இப்போ குரு மட்டுமே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது. குரு என்ன பண்ணால் அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பட் அந்த மாத கோள்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் சப்போர்ட், அதாவது அது எனர்ஜியாக இருந்தால், அது கரெக்டாக பொசிஷனாக இருந்தால் தான் இந்த குருவுடைய அந்த ஆக்டிவேஷனை வந்து அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்கும். ரிசல்ட் வேணும்னா எல்லாமே நல்லா வரணும். பட் குரு மட்டும் என்ன பண்ணணும்னா அதோடைய எனர்ஜி அது பாஸ் பண்ணாரு. இந்த கிளாரிட்டியோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது. ஸோ நான் எதுலேயுமே வந்து மாற்றியோ இல்லை குழப்பையோ உங்களுக்கு பண்ணலை, தெளிவாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ குருங்கிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் பிளானட்டுடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன், மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கிரகத்துடைய காம்போவில் கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியில் எல்லாருக்கும் வந்து என்னோடய ராசிக்கு சொன்னீங்க, அது என் லக்னத்துக்கு பார்க்கணுமா, எனக்கு குரு தசை நடக்குதான்னு தெரியல, அப்புறம் வந்து என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுறேன்னா, முதல்ல ஒரு ஒரு செட் ஆஃப் நட்சத்திரங்களை நம்ம வந்து ஒன்றா போட்டுட்டு, அதுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ணும், உங்கள் ஜனன நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலனை தரப்போகுது, அதை நான் வந்து அந்த தசையோடையும் கனெக்ட் பண்ணுறேன், ராசியோடையும் கனெக்ட் பண்ணுறேன், லக்னத்தோடையும் கனெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் பர்த் சார்ட்டு அந்த குரு எங்கே பொசிஷனாக இருக்குன்னு நீங்கள் செல்ஃபாகவே வெரிஃபை பண்ணலாம். செல்ஃபாக வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை கிளியராக நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துக்க முடியும். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே. இப்போ நம்ம எப்படி இதை டீட்டெயிலாக பார்க்குறோன்னா, நட்சத்திரங்கள் வகையில் நம்ம பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 27 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது நட்சத்திரங்களில் பிறந்திருப்பீங்க. நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா, அஸ்வினி, மகம், மூலம், அதாவது கேதுடைய நட்சத்திரங்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன பண்ணணும், சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ன, பரணி, பூரம், பூராடம், அது மாதிரி ராகுடைய நட்சத்திரம் என்ன, திருவாதிரை, சுவாதி, சதயம், அந்த மாதிரி நட்சத்திரங்களை பிரித்து அதுக்கு ஒரு கிளியராக டீட்டெயிலாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களோட வயதுக்கு ஏற்ப அந்த பலன் எப்படி மேட்ச் ஆகுறதை நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அதை பார்ப்போம். குருவுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். இப்போ குருவுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். புனர்பூசம், அடுத்தது வந்து விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த குருவுடைய நட்சத்திரங்களில் இந்த கடைசி பாதம், அதாவது மொத்தம் 4 பாதங்களில் வந்து கடைசி பாதம் மட்டும் அடுத்த ராசியில் போய் விழுந்துடும். ஏன்னா அப்போது குருவுடைய நட்சத்திரம் பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 2 ராசியாக இருப்பீங்க. 2 ராசிகளை கலந்து இருக்கும். சில பேருக்கு டவுட் கூட வரும். அதில் மிதுனம், கடகம், அதில் புனர்பூசம். இந்த பக்கம் வந்து துலாம், விருச்சிகம், அது வந்து விசாகம். அடுத்தது மீனம் அண்ட் கும்பம் அண்ட் மீனம், அது வந்து புரட்டாதி. அப்போ கடைசி பாதம் மட்டும் அந்த லாஸ்ட் ராசியில் போய் விழுந்துடும். இப்போது பொதுவாக இந்த 6 ராசிகள் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ மிதுனம், கடகத்துக்கு ஃபேவரான குரு, மிதுனத்துக்கு சுப விரயங்கள். அடுத்தது நம்ம எடுத்தோம்னா துலாம், விருச்சிகத்துக்கு ஃபேவரான குரு. துலாமுக்கு நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா 8ல் குரு, துலாத்துக்கு மறையது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். கும்பம், மீனம், இதுக்கு குரு 4 இல்லை 3, ரெண்டுத்துக்குமே ரொம்ப ஃபேவராக இல்லை. அப்போ அடிப்படையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இந்த நட்சத்திரங்களில் ஜனனம் எடுத்துட்டீங்க. நீங்கள் பிறக்கும் போதே குருதசையில் தான் வாழ்ந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு குழந்தையாக ஜனனம் எடுக்கும் பொழுதே குருதசையில் நீங்கள் உங்கள் பிறப்பு. மொத்த குருதசை 16 வருஷம்.
நீங்கள் ஒரு வேளை புனர்பூசம் மிதுனத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு 12 வருஷமோ இல்லை 13 வருஷமோ வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வெறும் 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் தான் நீங்கள் வந்து குருதசையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 9 இயர்ஸ் குருதசையை நீங்கள் ஒரு 9 வயது வரைக்கும் அனுபவிச்சிங்கன்னு எடுத்துப்போம். அதுக்கடுத்து சனிதசை ஆரம்பிச்சிடும். 9லேருந்து சனிதசை. அது கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் போகும். அப்போது ஒரு தோராயமாக நியர்பை 30 உங்களுக்கு சனிதசை. அப்புறம் புதன் மகாதசை ஒரு 17 வருஷம். அப்புறம் கேது தசை 7 வருஷம். அப்புறம் சுக்கிரதசை 20 வருஷம். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் சின்ன குழந்தையிலேயே குருதசையை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அப்போ குருதசை என்பது அதுக்கப்புறம் உங்கள் வாழ்நாளில் அதோடு உங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது 120 வயதில் தான் வரும். அப்போ 120 வயது வரைக்கும் நம்ம வந்து ஆயுளோடு இருந்தோம்னா அதை பற்றி சந்திக்கலாம். இப்போது குருதசையே இல்லை, அப்போ எதுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ரகசியத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்னென்னா, குருவுடைய நட்சத்திரங்களில் ஜனனம் எடுத்தவங்களுக்கு எப்பெல்லாம் குரு பெயர்ச்சி நடக்குதோ, எப்பெல்லாம் குரு டிரான்சிட் நடக்குதோ, அப்போல்லாம் அந்த குரு அதோடைய இன்ஃப்ளூயன்ஸை கண்டிப்பாக காமிக்கும். ஏன் காமிக்கும்? ஏன்னா அதோடைய நட்சத்திரம்னா நீங்கள் ஜனனம் எடுத்துருக்கீங்க. உங்கள் ஜனனம்னா உங்களுடைய பலனே குரு மூலியமாக தான் அந்த உலகத்தை அனுபவிக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது குருவுடைய நட்சத்திரங்களை பிறந்ததுனால அந்த ஸ்டாருடைய வேல்யூ என்னவோ அதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அப்போ குருவுடைய ஒவ்வொரு டிரான்சிட்டுமே உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு குரு தசை நடக்குதானா அது நடக்க போகிறத விட்டுருங்க. அது கால்குலேஷன் வேண்டாம். குரு புக்தி வேணால் நீங்கள் ரஃப் கால்குலேஷன் போடலாம். உதாரணத்துக்கு சனி தசை நடக்குது, அதில் வந்து குரு புக்தி நடக்குது அப்படின்னா அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 50% மேட்ச் ஆகும். ஒருவேளை புதன் தசை நடக்குது, குரு புக்தி நடக்குதுன்னா அப்போ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனால் அதை விட மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா, உங்கள் பர்த் சார்ட். அந்த பர்த் சார்ட்டில் குருவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த குருவுடைய பலன் எவ்வளோ இருக்குது, அந்த குரு எந்த இடத்துல இருக்கார், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், எவ்வளோ யோகத்தோடு இருக்கார், எவ்வளோ அதிர்ஷ்டத்தோடு இருக்கார், எவ்வளோ வலிமையாக இருக்கார், அதை தான் நீங்கள் செக் பண்ணணும். அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் என்னென்ன பலன்கள் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு துல்லியமாக கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், அதுக்கு ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது. ஒரு யோகம், குரு வந்து யோகமாக இருக்கிற 6 லக்னங்களை நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறத, ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறது முக்கியம் கிடையாது. குரு யோகமாக இருக்கக்கூடிய 6 லக்னங்களை நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணணும். அது எப்படி வெரிஃபை பண்ணுறது? மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். இந்த 6 லக்னங்களை பிறந்திருந்து உங்கள் சுய ஜாதகமில் குரு வலுவாக இருந்ததுன்னா ஒவ்வொரு டிரான்சிட்டும் உங்களுக்கு பலனை தரும். ஒருவேளை நீங்கள் ரிஷபம் இல்லை மிதுன லக்னம் இல்லை கன்னியா லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் இதில் பிறந்ததீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுலேயும் பிறந்திருந்தால் குரு சம்டைம்ஸ் நல்ல ஸ்தானத்தில் வந்துட்டார்னா யோகத்தை தருவார். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு டிரான்சிட்டும் நீங்கள் கேட்குற பலனை உங்களுக்கு தரும். ஒரு வேலை விஷயம், பொருளாதாரம், திருமண விஷயம், வெளிநாடு முயற்சி, ஒரு படிப்பு விஷயம், ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு வீடு வாங்குறது, ஒரு மூவ், ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது, லைஃப்பில் ஒரு பதவி அதிகாரத்தை அடையிறது, எதுவாக இருந்தாலுமே குருவின் நட்சத்திரங்கள் பிறக்கிறவர்களுக்கு ஒரு அடிப்படையான அதிர்ஷ்டம். அந்த குரு வந்து ஒரு மேன்மையான கிரகம், ஒரு சுபத்தன்மை அது தருது. அந்த சுபத்தன்மை உங்களுக்கு முழுமையாக பூரணமாக நிறைவேறணும் அப்படின்னா அந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறும். அது உங்கள் சுய ஜாதகத்தை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ உடனே எல்லாம் நினைப்பீங்க, குருவே எனக்கு சார்ட்லேயே நல்லா இல்லை, நான் என்ன பண்ணுறது? அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எனிவே உங்களுக்கு குருதசை லைஃப்பில் இருக்காது. தசா பலன் கனெக்ட் ஆகலாம் 80%, 100% கனெக்ட் ஆக போகிறதில்ல. எதுவும் பலன் 50, 20, 30 அந்த ரேஞ்சில் தான் அது கனெக்ட் ஆகும். ஸோ புத்தியும் குரு புத்தியாக இல்லைனா இன்னும் 20% கீழே போயிடுது. அதனால் குருவே நல்லா இல்லைனாலும் கவலை இல்லை. அப்போது குருவுடைய நட்சத்திரங்களை பிறக்கிறவங்களுக்கு பை பர்த்தில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் டிஃபால்ட்டாக வருமே தவிர அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி பலன்களில் அது தொடர்படையாததுனால அதை பற்றின பெரிய வருத்தம் இல்லை. எப்பெல்லாம் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் அது டிரான்சிட் நல்ல பலனை கொடுக்குதோ அப்போல்லாம் அதோடைய பர்சன்டேஜ் 10 to 30 or 40 or மேக்ஸிமம் 50 வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சியை வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன புரிதலோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சே நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா எல்லாரும் குரு பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க, சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க,
ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பர்த் சார்ட்டில் யோகமாக இருந்ததுன்னா, ஒருவேளை அது உங்களுக்கு தசாபுத்தி நடத்தலனாலும் கூட யோகமாக இருந்ததுன்னா அந்த லக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒருவேளை தோஷமாக இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை கூட அது வேலை செய்யும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் பர்சனல் சார்ட்டை பர்த் சார்ட்டை நீங்கள் கிளியராக பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு பிளானட்டும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, அது யாரோட சேர்ந்துருக்கு, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது. முதல்ல அந்த 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த 9 கோள்கள் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்ன, அந்த ஸ்டார்ஸை பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் ஸ்டார் வீடியோஸையும் நான் தனியாக டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் 20 நிமிஷம் போகும். ஸோ இதை பார்க்க உங்களுக்கு வந்து அந்த அந்த நட்சத்திரத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத புரியும். உங்கள் ஜனனகால நட்சத்திரத்துடைய பலனையும் நீங்கள் பார்த்துடலாம். ப்ளஸ் நிறைய குரு பெயர்ச்சியில் நீங்கள் வந்து முன்னாடி பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஒரு டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ப்ளஸ் நியூமராலஜி வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். அப்புறம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் முதல்ல ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து அந்த ஹாரோஸ்கோப்பை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஹாரோஸ்கோப் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை. பட் உங்கள் சார்ட்டை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா. ஸ்தானங்கள்னால் என்ன, கேந்திரம்னா என்ன, கோணம்னா என்ன, தசானா என்ன, புத்தினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, அந்த ராசி மண்டலம் என்ன, இதை பற்றின புரிதலுக்காக தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ஒரு கிட்டத்தட்ட 60+ லெவல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஒரு பழகிடும். அடுத்து வாஸ்து. நிறைய பேர் வந்து வீடு கட்டும் போது வீடு வந்து பிளான் போட்டோம், பட் சரியாக வரல, வாஸ்து சரியில்லை, இந்த வாடகை வீடு ராசி இல்லை, இந்த சொந்த வீடு ராசி இல்லை, இந்த வீடு மூவ் பண்ண பிறகு தான் இப்படி இருக்குது, அதெல்லாம் நிறைய குறைகளை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் லேர்ன் வாஸ்துங்கிறதையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.